என்றால் திராவிட மாடல் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாடல், உலகத்திற்கே வழிகாட்டி மாடல் என்றெல்லாம் பீற்றிக் கொள்கிறார்கள் அல்லவா? அந்த கணக்கில் இதையும் சேர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். குரல் எழுப்பிய சில கருத்து புலிகள் எங்கே இந்த களத்தில் காணோம் என்று தெரியவில்லை. சூர்யா, ஜோதிகா, சமுத்திரக்கனி, வேங்கை வயலை எப்படி அலட்சியப்படுத்தி அதோடு விட்டு விட்டார்களோ, ஊற்றி மூடி விட்டார்களோ திருமாவும் இடதுசாரிகளும், அதே போல இந்த பிரச்சனையை பற்றியும் பொங்கவில்லை. ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதுகிற வேலையைத்தான் இந்த தோழமை கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை துணை இல்லாமல் இது நடக்கவே முடியாது. ஆகவே காவல்துறையில கடுமையான பனிஷ்மெண்ட், அவர்கள் மீதும் கிரிமினல் சட்டப்பிரிவுகள் மீது வழக்கு பாயும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 36 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்டவர் கண் பார்வை இழந்திருக்காங்க. அரசாங்கம் நிவாரண தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் 20க்கும் மேற்பட்டோர் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தாங்க. இந்த ஆட்சி தொடங்கி தொடர்ச்சியான கள்ளசாராயம் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவும் திராவிட மாடல் சாதனையில் ஒன்றாக வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் திராவிட மாடல் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாடல், உலகத்திற்கே வழிகாட்டி மாடல் என்றெல்லாம் பீற்றிக் கொள்கிறார்கள் அல்லவா? அந்த கணக்கில் இதையும் சேர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இது ஒரு மிக மிக துயரமான, கவலைக்குரிய, தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தின் இன்னொரு முகம். அதாவது ஒரு பக்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கக்கூடிய கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள், இவற்றினுடைய நடமாட்டம் தமிழகத்தில் பல்கி பெருகி வருகிறது என்று தொடர்ச்சியாக பல செய்திகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே கூட ஒரே நாளிலே போதைப்பொருள் பழக்கத்தினால் இளைஞர்கள் எந்தெந்த பகுதியிலே ஒரே நாளிலே சென்னையில் வெவ்வேறு பகுதியிலே தகராறில் ஈடுபட்டதோ அல்லது சாலையிலே கேட்பாரின்றி கிடந்ததோ ஒரே நாளிலே ஒரு 4 இன்சிடெண்ட் ரிப்போர்ட் ஆகியிருந்தது தினமலர் பத்திரிகையில். இதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பக்கம் இத்தகைய போதை வஸ்துக்கள், ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் பெண்மணி, அவர் ஒரு யூடியூப் பேட்டி நாம் பார்த்தோம். அதாவது மேல்தட்டிலே எப்படி போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது, அது கொகைன் போன்ற போதை வஸ்துகள் எல்லாம் பெரிய விருந்துகளில் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது என்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவரிடம் காவல்துறை விசாரித்ததா? ஏனென்றால் அவர் பிரபலமான ஒரு திரைப்பட கலைஞர் பெயரையெல்லாம் அவர் கூறியிருந்தார். ஆகவே இது எப்படி அந்த விஷயம் இப்படி அழுத்தப்பட்டு விட்டதா, கடந்து செல்லப்பட்டு விட்டதா என்பது தெரியவில்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா வகையான போதை வஸ்துகளும் கிடைக்கும் என்று பெயர் பலகை இல்லாத குறையாக இத்தகைய சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. கள்ளச்சாராயத்தை குடித்து உயிர் பலியானால் 10 லட்சம் நிச்சயம் கிடைக்கும் என்கிற வகையில் போய்கொண்டிருப்பது என்பது சரியான போக்கு அல்ல. நான் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுடைய அவல நிலையை நான் கருதி பார்த்தாலும் கூட அது ஒரு மாற்று என்னன்னு பார்க்கணும். ஒரு வேலைவாய்ப்பு அளிப்பதோ, அந்த பகுதியில் ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகளை, விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதோ அவையெல்லாம் செய்ய வேண்டும். முற்றிலுமாக இரும்பு கரம் கொண்டு இந்த செயல் எங்கேயுமே தலை தூக்காதபடி தடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக எப்போதெல்லாம் சம்பவம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துடலாம் என்று எழுதி வைக்கப்படாத அரசாங்கம் கள்ளசாராயம்னா 10 லட்சம் கொடுக்கும் அப்படின்னு அது ஒரு கிளாஸாக இல்லை அரசாங்க உத்தரவில். இப்படி ஒரு மோசமான போக்கு, அணுகுமுறை பார்க்கப்படுகிறது. இது திராவிட மாடல் ஆட்சியில் 3வது சம்பவம். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது 3வது சம்பவம். 2வது இன்னொரு விஷயம் என்ன இதில் பார்க்கிறேன் என்றால், அதிமுக ஆட்சியிலே ஒரு மாணவியினுடைய மரணமோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் விரும்பத்தகாத அல்லது கண்டனத்துக்குரிய, வன்மையான கண்டனத்துக்குரிய, இல்லை கடுமையாக குரல் எழுப்ப வேண்டிய விஷயங்கள் நடந்தபோது குரல் எழுப்பிய சில கருத்து புலிகள் எங்கே இந்த களத்தில் காணோம் என்று தெரியவில்லை. சூர்யா,
ஜோதிகா, சமுத்திரக்கனி, பா ரஞ்சித் இவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? பா ரஞ்சித் இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. பாடகர் கோவனா கேவலனா அவர் ஒருவர் தப்படித்து கொண்டிருந்தார். அவரும் இன்னொரு பெண்மணியும் கூத்தடிக்கிற மாதிரி தப்படித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்கள் எங்கே போனார்கள்? அந்த கூத்தாடிகள் எங்கே போனார்கள் இப்போது என்று தெரியவில்லை. இதைவிட கொடுமை இடதுசாரிகள். வேங்கை வயலை எப்படி அலட்சியப்படுத்தி அதோடு விட்டு விட்டார்களோ, ஊற்றி மூடி விட்டார்களோ திருமாவும் இடதுசாரிகளும், அதே போல இந்த பிரச்சனையை பற்றியும் பொங்கவில்லை. ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதுகிற வேலையைத்தான் இந்த தோழமை கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. தங்கள் பிழைப்பில், கூட்டணி பிழைப்பில் மண் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இத்தகைய கொடிய சம்பவங்களை கூட வன்மையாக கண்டிக்க முதுகெலும்பில்லாமல் இருக்கின்றன என்று நான் குற்றம் சாட்டுகின்றன. அரசியல்வாதிகள், காவல்துறையினர் 2 பேருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இப்படி சாராயம் காய்ச்சுவது என்பது எங்கேயுமே நடைபெற முடியாது. உள்ளூர் காவல்துறையினர், இன்ஸ்பெக்டர் தொடங்கி டிஎஸ்பி வரை, நீங்கள் எஸ்பி எந்தெந்த கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கு அந்த சட்டம் ஒழுங்கை பேணுகிற, அந்த மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பேணுகிற பெரும் பொறுப்பு இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இது தொடர்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் இது ஒரு கொடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பழைய தென்னார்காடு மாவட்டம், விழுப்புரம், கடலூர், இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகள், இங்கே இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். இந்த சாராய மெனஸ் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர் கேட்காத நாளே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய செயல் நியாயப்படுத்த முடியாத செயல். அதிக போதைக்கு எங்கே என்ன காய்ச்சி விற்கிறான் என்று திமிரெடுத்து போகிறார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஆனால் அப்படி அப்பாவி மக்களை போதைக்கு இரையாக்கி வைத்திருக்கிற நிலை இங்கே இருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக், அதிலே கூலி வாங்கி விட்டு போய் குடித்து விட்டு விழுந்து கிடக்கிறான், ரோடில் விழுந்து கிடக்கிறான். அதுக்கு அடிக்ட் ஆன பிறகு ஒரு ஸ்டேஜில் அதற்குரிய பணம் இல்லை என்றால் இது மாதிரி எங்கே மலிவு விலையில் இந்த எத்தனால் கலந்ததா என்ன கலந்ததோ அந்த விஷ சாராயம் அதை குடிப்பது. இப்போது அரசாங்கம் இனிமேல் நாங்களே நல்ல சாராயம் விற்கிறோம் என்று வருகிறார்களா என்ன என்று தெரியவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மதுவிலக்கு கொள்கையில் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது. என்னென்ன பேசினார்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது, இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? பூரண மதுவிலக்கை வலியுறுத்திய திமுக இப்போ என்ன சொல்லுகிறது? அதை நாங்கள் போன தேர்தலில் சொன்னோம், இந்த தேர்தலில் சொல்லவில்லை. அப்போ தேர்தல் கொள்கையை மாறிவிடுமா மதுவிலக்கு விஷயத்தில்? இல்லை மற்ற விஷயத்தில்? உங்களுக்கு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார்? இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருப்பது கவலைக்குரியது என்று அதிமுக ஆட்சியில் பேசினார். இப்போது 36 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் இளம் விதவைகள் என்று தெரியவில்லை. நான் கேட்கிறேன், இது மாதிரியான ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தபோது அது காத்தோடு போச்சு என்ற அணுகுமுறை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வெளிப்பட்டிருக்கிறது. இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரிய சம்பவம். உள்ளூர் அரசியல்வாதிகள், அவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம், பிரதான எதிர்க்கட்சியாகவும் இருக்கலாம், 2 பேருக்கும் அதில் தொடர்பு இருக்கும். மிக விரிவான விசாரணை தேவை. ஏன்னா உள்ள தோப்பு உள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருந்தானா அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அவனை பலமாக கவனித்திருப்பார்கள். லோக்கல் போலீஸ் ரெகுலர் மாமூல் போயிருக்கும். ஆகவே இது பற்றிய மிக விரிவான விசாரணை, காய்ச்சினவனுக்கு என்ன செக்ஷனோ அதே உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் பாய வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் கூட சிறப்பு காவல் நீதிமன்றங்கள் மூலம் விசாரிக்கப்பட வேண்டும். தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு போர்க்கால வேகத்தோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். செயல்படுகிறதா? நீண்ட உறக்கத்திற்கு பிறகு இப்போதாவது செயல்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நம்ம டாஸ்மார்க்கை மூடிட்டுனா கள்ளசாராய விற்பனை அதிகரிச்சிடும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. இப்போ டாஸ்மார்க் இருக்கும்பொழுதே தான் தொடர்ச்சியான கள்ளசாராய மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது கள்ளசாராயம் குடிக்கிறாங்க, டாஸ்மாக் இல்லைன்னா கள்ளசாராயம் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, கள்ளசாராயம் இருக்குது. ஆமாம் சார், இப்போ கள்ளசாராயமாக விற்கிது போல இருக்குது, அதனால் பேசாமல் நாங்கள் நல்ல சாராயத்தையே சாராய கடையை திறந்துடுறோம்னு விபரீத யோசனைக்கு போகிறாங்களா என்னன்னு பார்க்கணும். இல்லை, நீண்ட காலமாக சில பேர் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த கள்ளுக்கடைகளை திறப்பது என்பது இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று. அது குறித்து விரிவாக ஆராயப்பட வேண்டும். விவசாயிகள் இயக்கத்தைச் சேர்ந்த சிலரே கூட கள்ளு விற்பனை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
அது பற்றி அரசாங்கம் கொள்கை முடிவெடுப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் கள்ளச்சாராயம் என்பது நிச்சயமாக ஒரு அரசாங்கம் முழுவீச்சில் மனது வைத்தால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க முடியும். ஏனென்றால் எந்த பகுதியிலும் சமூக விரோதிகள், இந்த விற்பனையில் ஈடுபடுகிற சமூக விரோதிகளுக்கு காவல்துறை துணை இல்லாமல் இது நடக்கவே முடியாது. ஆகவே காவல்துறையில கடுமையான பனிஷ்மெண்ட், அவர்கள் மீதும் கிரிமினல் சட்டப்பிரிவுகள் மீது வழக்கு பாயும் என்கிற நிலை இல்லாமல் இதை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. மிக கடுமையான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். நிவாரண தொகை வந்து கொடுத்துருக்காங்க, சட்டசபையில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் இதோட நிறைவடையும், இரும்புக்கரம் கொண்டு அரசாங்கம் ஒடுக்கும் நினைக்கிறீங்களா, அல்லது தொடர்ச்சியாக தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னபடி அரசாங்கம் தீவிரமான பார்வையோடு இதில் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு போலீஸுக்கும் பாலிட்டிஷியனுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் இருக்குது பாருங்கள், அது முற்றிலும் பல விஷயங்களில் அபாயகரமானது. நான் சொல்கிறது இந்த கள்ளச்சாராயத்தில் மட்டும் இல்லை, ரவுடிசம், பொண்ணை தூக்குறது, கட்ட பஞ்சாயத்து, காலி நிலத்தை அபகரிக்கிறது, இது எல்லாமே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸினுடைய வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள். அவனுக்கு யாராவது ஒரு பாலிட்டிஷியன் பேக்கில் இருப்பான். ஒரு போலீஸு இல்லை தவறான போலீஸ், நான் காவல்துறையில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லா இடத்திலும் கருப்பு ஆடுகள் இருப்பது போல காவல்துறையிலும் கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. அதை நாம் மறைத்து விட்டு பேச முடியாது. அதே நேரத்தில் காவல்துறையில் நேர்மையானவர்கள், ஒழுக்கமான அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஹேண்டு தேவை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இம்மாதிரியான எல்லா விதமான சமூக விரோத செயல்கள் இருக்கு இல்லையா, அதில் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் வித் போலீஸ் அது பிரேக் ஆகணும். அதை பிரேக் செய்யாமல் போலீஸ் இன்டர்வரன்ஸே இருக்கக்கூடாது. போலீஸினுடைய பணிகளில் அது அனுமதிக்கவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் போலீஸ் இன்டர்வரன்ஸ், போலீஸ் துறையில் பொலிட்டிக்கல் இன்டர்வரன்ஸ் என்பதை அனுமதித்ததே கிடையாது செல்வி ஜெயலலிதா. என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டை வெளியே விடுன்னு கேட்பதற்கு எந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, தயங்கக்கூடிய சூழ்நிலையை செல்வி ஜெயலலிதா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் போலீஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டை கிரஷ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போலீஸும் வில் பி பனிஷ்டு. எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிந்தனையை உதிர்த்தார். ஆனால் அவருடைய ஆட்சியில் அது கொண்டு வரப்படவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரியும் வழக்கில் சேர்க்கப்படுவார். அவர் பணி நீக்கம் செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அவரும் அந்த வழக்கில் சேர்க்கப்படுவார் என்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் அது நடவடிக்கைக்கு வரவில்லை என்று நான் எண்ணுகிறேன். அம்மாதிரியான நடவடிக்கை தேவை என்று நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி சென்றிருக்காங்க, இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்காங்க. இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதனா தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் களம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரிகளே இல்லாத களம் மாதிரி தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே வலுவான ஆதரவு தளம் இருக்கிறது. நான் அதையெல்லாம் மறுக்கவில்லை, மறைக்கவும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அரசு எந்திரத்தினுடைய முழு அதிகார பலத்தையும் பயன்படுத்தும் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. பல்வேறு முக்கிய துறைகளினுடைய அமைச்சர்கள் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர வழக்கம் போல இடைத்தேர்தலுக்கு பணம் தாராளமாக விநியோகிக்கப்படும். அது 1000-ஆ 2000-ஆ என்பது இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று தகவல். ஆகவே பணபலத்தின் மூலம், அதிகார பலத்தின் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமாக பிரச்சாரத்தில் எடுத்து செல்லும். மக்கள் அதற்கு செவிசாய்த்தால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் பிறப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி சந்துரு அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு நபர் குழுவினுடைய அறிக்கை அரசு கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. சாதி ரீதியாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பிளவு இருக்குது, அதை சரி செய்வதற்கான வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள், சில பரிந்துரைகளை அவங்க வைக்கிறாங்க. அதில் கயிறு கட்டக்கூடாது, குழந்தைகள் கையில் கயிறு கட்டக்கூடாது, பொட்டுகள் கலர் கலராக வைக்கக்கூடாது, இப்படியான சில கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு அபத்தமான பரிந்துரை என்று நான் பார்க்கிறேன். முதலில் அரசாங்கமும் சரி, கட்சிகளும் சரி, சாதி ரீதியாகத்தான் அரசியலே நடத்துகின்றன. நீங்கள் வேட்பாளர் போடுவதில் தொடங்கி அப்புறம் ஜாதி ரீதியான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஊதி பெரிதாக்கி அதை வளர்த்து கொண்டே போய் அதற்கு யார் பெரிய வாதாடுவது, யார் அதில் சூப்பர் அட்வொகேட் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு கட்சியும் முன்னின்று அரசியல் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில்
மாணவர்களிடையே விரும்பத்தகாத வகையிலே உருவாகி இருக்கக்கூடிய, அதுவும் எங்கோ ஒரு பகுதிகளில் தான், இது தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் பொதுமைப்படுத்த விரும்பவில்லை. சில பகுதிகளில் விரும்பத்தகாத வகையில் இது உருவாகி இருக்கிறது. ஆனால் பெற்றோருடைய சுதந்திரத்தில் நேரடியாக தலையிடுகிற வகையில் நீதிபதி சந்திர ஒரு அபத்தமான யோசனையை சொல்லி இருக்கிறார். பொட்டையிட்டு கொண்டு பள்ளிக்கு வரக்கூடாது. இது எல்லா மதத்துக்கும் அவர் சொல்லுவாரா? சிலுவை அணிந்து கொண்டு, கழுத்தில் சிலுவை அணிந்து கொண்டு பெண்களோ ஆணோ வரக்கூடாது என்று சொல்லுவாரா? ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டீர்கள்? ஹிஜாப்பை பற்றி பேசுவீர்களா? இது என்ன பிதற்றலாக இருக்கிறது? பள்ளியிலே மாணவர்களுடைய ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்வது? முன்ன மாரல் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது, நீதி போதனை வகுப்புகள், சாரணர் வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள், மாணவர்களுடைய சமத்துவத்தை போதிப்பது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான சீர்திருத்தம், மாணவர்களுடைய நடத்தையை கண்காணிக்கிறது, அது வகுப்புல நடத்தையாகட்டும் இதுவாகட்டும் சில யோசனைகள். ஆனால் நீ குறிப்பிட்ட பிரிவினரை குறிவைக்கிற வகையில் அல்லது குறிப்பிட்ட மதத்தினரை குறிவைக்கிற வகையில் இந்த பரிந்துரைகளில் சில அமைந்திருக்கின்றனவோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இது உள்நோக்கத்தோடு அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ என்றும் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர் இடதுசாரி கருத்தியலாளர் நீதிபதி சந்துரு அவர்கள். அவர் இடதுசாரி ஆதரவாளர், இடதுசாரி கருத்தியலாளர். இப்போது ஓய்வு பெற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ்ந்து 1-2 கூட்டங்களில் பேசியதையும் நாம் ஏடுகளில் பார்த்தோம். ஆகவே இந்த பரிந்துரைகள் நிராகரிக்கத்தக்கவை. அவற்றுள் பல பரிந்துரைகள் நிராகரிக்கத்தக்கவை, சமூகத்தில் தேவையில்லாத புதிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடியவை, பெற்றோருடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடியவை. நீரில்லாத நெற்றி பால் நெற்றி என்று சொல்லித்தான் வீட்டில் குழந்தைகளையே வளர்க்கிறார்கள். வெளியே போகும்போது நெத்தியில ஊறிட்டுக்கிட்டு போ, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அது காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்புன்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சொல்றாரு போல இருக்கு. இல்ல, சாதி ரீதியான பொட்டுக்கள் கயிர்கள் கட்டிக்கிறாங்க மாணவர்கள்ன்றது மறுக்க முடியாத உண்மையா தானே இருக்கு. சாதி ரீதியாக என்று அதை நீங்கள் குறுக்கி அதை சாதி வட்டத்திற்குள் போடுகிறீர்கள். நான் சொல்வது, நீங்கள் திருச்செந்தூர் போனால் கூட கோயிலில் கயிறு கட்டுறாங்க. சில இடத்துல போய் இன்னும் சொல்ல போனால் பப்ளிக் வாங்கிட்டு கொடுத்து சில சன்னதிகளில் வைத்து கட்ட சொல்கிறாங்க. கிராம கோயில்களில் போய் கயிறு அணிந்து கொள்கிறார்கள். சில பேர் திருப்பதியில் போய் கயிறு வாங்கி கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். மாணவர்களிடையே சாதி ரீதியான வேறுபாடுகள், பார்வைகள் இருக்கின்றன என்றால் பொதுமைப்படுத்தி அதை பெரிதுபடுத்தி பூதாகரமாக்கி செய்கிற வேலை மாதிரி இருக்கிறது. அது சில பகுதிகளில் இருக்கிறது. நிச்சயமாக அது தடுக்கப்பட வேண்டும். ஒரு இடத்துல வெளிப்படையாக நடந்து விட்டது. 1-2 பகுதிகளில் இன்னும் நடந்து கொண்டு இருப்பது வெளியே தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பள்ளிகளை மட்டும்தான் நடக்குதா? கிராமத்தில் இன்னும் ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை இல்லையா? ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை இருக்கா இல்லையா? இரட்டை டம்ளர் முறை இன்னும் சில பகுதிகளில் நிலவுகிறது என்று அவ்வப்போது செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? அதையெல்லாம் அரசாங்கம் தடுத்துருச்சா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பிரச்சனைகள்லாம் முழுமையாக நீங்கி விட்டதா? வேங்கவேல் பிரச்சனைக்கு இன்னும் நீங்கள் தீர்வு காண முடியலையே. சாதி ரீதியில் தானே கேட்குறீங்க, ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கேட்கும் போது. அதையும் தான் அந்த குழு மறைச்சு தான் வைக்கணும். நம்ம வெளிப்படையாக மாணவர்களுடைய சாதிகள் தெரியக்கூடாது மற்ற மாணவர்களுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட தேவையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மாணவர்களிடம் ஒழுக்கம் சார்ந்த பாடம், நீதி போதனை, இது மாதிரியான சில பாடங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற சமத்துவத்தை வலியுறுத்துகிற கருத்து, இதையெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இது பொட்டிட்டு வரக்கூடாது, நாளையிலேருந்து கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. அப்புறம் என்னது, மாணவர் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கும் போது சமூக நீதி அறிவை பரிசோதிக்கணுமா? என்ன பரிசோதிப்பாங்க? திராவிட இயக்க கருத்தியலாளரா இல்லையான்னு பரிசோதிப்பாங்களா? சமூக நீதி, அவருடைய சமூக நீதி பார்வையை பரிசோதிக்கணுமா? இதெல்லாம் ஒரு இன்னும் விசித்திரமான யோசனைகளாக இருக்குது. ஆகவே அந்த பரிந்துரைகள் முற்றிலுமாக ஏற்கத்தக்கவை அல்ல. அதே நேரம் முற்றிலுமாக நான் நிராகரிக்கவும் இல்லை. அவற்றுள் சில செயல்படுத்த முடியாதவை, சுதந்திரத்தில் குறுக்கிடுபவை. இப்போ எச்ராஜா அவர்களுமே நேற்று நீங்கள் சொன்ன கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நம்ம முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தால் அரசாங்கம் ஏதாவது ஒன்று முடிவெடுத்து தானே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். இல்லை, நீங்கள் சீர்திருத்தத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் பாடப்புத்தகத்தில் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திணிப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை விட்டுவிட்டு மாணவர்களுடைய நீதி போதனை கதைகளை, நீதி போதனை கருத்துக்களை ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக எடுத்து அவர்களை சமத்துவமாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுக்க செய்து வேறு வகையான சிந்தனைகளை அவர்களை நீங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். அதற்கு கல்வியாளர்களின் ஆலோசனை கேட்க வேண்டும். அதாவது தத்துவார்த்த ரீதியாக சார்பு நிலை இல்லாத கல்வியாளர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும்.
நீதிபதி அவர்களுடைய இந்த குழுவினுடைய அறிக்கை வந்து ஒரு சார்பா இருக்குன்றதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி இல்லை, சில பேரிடம் அந்த பார்வையை தோற்றுவித்திருக்கிறது. அந்த அவர்களுடைய வருத்தத்தில், ஆதங்கத்தில் நியாயம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். கல்வியாளர்களிடம்தான் இந்த கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. ஓகே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பேசியிருந்தோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டி போடல, புறக்கணிச்சிருக்காங்க. இந்த முடிவு சரியான முடிவுன்னு சிலர் சொல்றாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 11 தோல்வி நோக்கி நம்ம போக வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு முடிவு அப்படின்ற இடத்துலயே நம்ம நின்னுப்போம் அப்படின்னு அதிமுக முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல முடிவு தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக தோல்வி அடைந்திருக்கும். எவ்வளவு வாக்கு வித்தியாசம், 30,000 40,000 என்பதுதான் கேள்வியே தவிர, தோல்வி என்பது உறுதி என்பதுதான். அதுவும் மும்முனை போட்டியில் தோல்வி நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் ஈரோடு ஃபார்முலாவை இன்னும் சற்று அதிகப்படுத்தி திமுக செய்திருக்கும். ஆகவே அது போட்டியிடாதது கடந்த காலத்திலே, அம்மா அவர்கள் காலத்திலே கூட இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைமையில் இருந்தபோது இடைத்தேர்தலை புறக்கணிக்கவில்லையா என்றெல்லாம் அதிமுக எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்வாதம், ஜனநாயக விரோதமான செயல்கள் அங்கே அரங்கேறும் என்று சாட்டியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவை அனைத்தையும் நான் ஏற்கிறேன். அதிமுக வந்து இப்போது அண்மையிலே நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த காரணத்தால் இன்னொரு தோல்வியை தங்கள் மீது வரித்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். புத்திசாலித்தனமான முடிவு என்று நான் பார்க்கிறேன். களம் வந்து எப்படி சார் இருக்கும்? பாமக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய அந்த growth எப்படி இருக்கும்? எவ்வளவு ஓட்டுகள் வாங்குவாங்க? அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகும்? அதிமுகவினுடைய வாக்குகள் பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் போகும். ஒரு சிறிய பகுதி சீமான் கட்சிக்கு போனாலும் போகலாம். சீமான் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக அரசியலில், தமிழக அரசியலில் உருவெடுத்து வருகிறார். ஆகவே 2026 தேர்தல் களத்திலும் அவர் ஒரு முக்கிய இடத்தை வகிப்பார் என்று தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்குத்தான் ஒரு சோதனையான காலமாக இது இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு போதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போனாலுமே வந்து பாமக ஜெயிக்காதுன்றீங்க. ஆளுங்கட்சியினுடைய பணபலம், அதிகார துஷ்பிரயோகம் என்றெல்லாம் அங்கே கேட்பதெல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுக்கப்படும். 2வது டெஃபினட்டாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஈரோடு ஈஸ்டில் எங்கள் ரிப்போர்ட்டர் இருக்கார். அவர் அந்த தொகுதியிலே இருக்கார். அவங்க வாங்கலை, ஆனால் அந்த தொகுதி முழுக்க சொன்னாங்க 2 கட்சியும் மாறி மாறி பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னார். திமுக 2000 கொடுத்தது, அதை தவிர பரிசு பொருட்களை விநியோகித்தது. அதிமுக 1000 ரூபா கொடுத்தது. இதை தவிர திமுக டெய்லி கூப்பிட்டு போய் சினிமா போட்டு விட்டு, ஊராக கூப்பிட்டு போய் கொட்டாயில் அடைச்சி வச்சு 300 500 அவங்கவுங்க மந்திரிகளுக்கு தகுந்த மாதிரி, ஒரு மந்திரி 500 கொடுப்பார், ஒரு மந்திரி 300 கொடுப்பார். வேஷ்டி கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, குடம் கொடுத்தாங்கன்னு ஒரே சரமாரியாக பரிசு பொருட்கள் மழை பொழிந்ததாக நான் அறிந்தேன். வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை தவிர அதே கூத்துகள் விக்கிரவாண்டி வாக்காளர்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ திமுக வெற்றின்றது எழுதப்பட்ட ஒன்று தான். அநேகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் கூறியது போல கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி டாக்டர் ராமதாஸ் முன்வைக்கிற பிரச்சாரம் மக்களிடையே பெரிய சிந்தனையை தூண்டி மனமாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். அதிமுக வந்து ஒரு ஜாதி கட்சியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த 3 பேர், டிடி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பே இல்லையா சார்? ரொம்ப உரசலாக போயிட்டு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அளித்த ஒரு பேட்டியில் மிக கடுமையாக திரு ஓபிஎஸ் அவர்கள் குறித்தும் கிண்டலாக திருமதி சசிகலா குறித்தும் பேசியது என்பது எனக்கு பெரிய வியப்பை அளித்தது. அவர் வந்து அதிமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த படுதோல்வி, 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு, 12 தொகுதியில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது பற்றியெல்லாம் இன்னும் மாவட்ட செயலாளர்களையோ மற்றவர்களையோ கூட்டி ஆலோசனையே நடத்தலை. இன்னும் உறக்கத்திலே இருக்கார். எப்படியாவது கட்சி தன் கைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் அவரிடம் மேலோங்கி இருக்கிறது. அந்த ஆலோசனை நடத்துவதற்கு முன்பாகவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை, இப்போதாவது கட்சியின் மானம் போயிருக்கிறது, இப்போதாவது பெருந்தன்மையோடு அனைவரும் ஒன்றிணையக்கூடிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு வேண்டுகோள் விடுப்பது போல ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது என்று இவர் கருதி KP முனுசாமியையும் திரு டி ஜெயக்குமாரையும் விட்டு பன்னீர்செல்வம் எல்லாம் துரோகி என்று திட்ட வைத்தார். இது தவிர ஊடகத்திலே சில நண்பர்கள் அதிமுகவுக்குள் ஒரு சாராரிடையே இவர்களையெல்லாம் மீண்டும் சேர்த்து கொண்டால் நல்லது தானே என்ற கருத்து நிலவுவதாக ஊடக நண்பர்கள் சில கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள், நான் உட்பட. திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி யாராவது பேசுவதற்கு முன் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று அவரே பேட்டி அளித்து விட்டார். முதல்ல 2 பேரை தூண்டி விட்டு பேட்டி கொடுக்க சொன்னார். பிறகு அவரே பேட்டி அளித்து துரோகிகள் அது இது, இந்த அம்மா எங்கே போயிருந்தது 3 வருஷமாக நான் தான் காப்பாற்றினேன், இவராக காப்பாற்றினார். கட்சி இரட்டையில சின்னத்தை வச்சு பொழைச்சிட்டு இருக்கு, வண்டி ஓடிட்டு இருக்கு.
நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி ஒரு மாநாடை போட்டீங்க கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட. கட்சி என்னமோ இவரு காப்பாற்றிட்டு இருக்க மாதிரி பேசுகிறார். இவர் தலைமையேற்றதுலேருந்து தோல்வி தான். அதனால் கட்சியெல்லாம் யாரும் காப்பாற்றலை. ரெட்டை இலை சின்னத்தில் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அதிமுகன்ற வண்டியை ஓடிட்டு இருக்கிறது இந்த சிம்பல் எடப்பாடி பழனிசாமி அல்ல. இவர்கள் எல்லோரும் இணைந்தால் தொண்டர்களுக்கோ கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை. திரு கே.சி. வீரமணி கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்வது பற்றி இவர்களெல்லாம் ஒத்துக்கொண்டால் அப்போது பரிசீலிக்கலாம் என்று. ஆகவே இந்த மாதிரியான கருத்து வேறு 1-2 முன்னாள் அமைச்சர்கள்ட்டே இருக்குது. வீரமணி சொன்ன கருத்து, எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சுயநலமிகளும் சந்தர்ப்பவாதிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள் எடப்பாடியை சுற்றி. துதிபாடி பிழைப்பவர்கள் அவங்களாம் நான் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களே கற்பனையில் இருக்காங்க. 2026 நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இப்பயே எடப்பாடிக்கு ஓங்கி ஜாலரா அடித்தோம்னா நம்ம பிடபிள்யூடி மினிஸ்டர், நம்ம எல்ஏ மினிஸ்டர், நம்ம அந்த மினிஸ்டர், இந்த மினிஸ்டரும் கற்பனையில் இருக்காங்க. கற்பனையிலே மந்திரியாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கற்பனை அது வந்து எவ்வளோ பெரிய கற்பனைன்ற அந்த இதுவே அவங்களுக்கு தெரியல. கள நிலவரம், யதார்த்த நிலவரம் புரியாமே கற்பனையில் மறந்துட்டு இருக்காங்க. கற்பனையாகவே மந்திரியாகவே தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது 18% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கியிருக்கு. 8% வாக்குகளை சீமான் வாங்கியிருக்கார். ஆக 18, 8, 26. நடிகர் விஜய் களம் இறங்குவதன் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு 7-8% அவர் வாங்குவார் என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு கீழே போக வாய்ப்பில்லை. 18, 8, 26, 8, 34%. 34% வாக்காளர்கள் திமுகவையும் அதிமுகவையும் விரும்பவில்லை என்பது 2026 தேர்தலில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியானால் தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்வதற்குமான வாய்ப்புகளும் அதிகம். அப்படிப்பட்ட நிலையில் கட்சியை சரி செய்து கொண்டு வலிமையாக வைத்துக்கொண்டு, கட்சி வலிமையாக இருக்கிறது என்றால் தான் பிற கட்சிகளிடம் வேற வலிமையை கூட்ட முடியும். அப்படி இல்லாமல் இதே கதியில் அதிமுக இருக்குமானால் அதிமுக களத்திலே என்ன நிலைமையில் இருக்கும் என்றும் தெரியாது. இன்னொன்று, ஒற்றுமைக்கு இவர் உடன்படாவிட்டால் மிக விரைவில், சில மாதங்களுக்கு முன் நாம் பார்த்தோம் அல்லவா, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும், திரு ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் பரஸ்பரம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டார்களே, அந்த நிலை மீண்டும் உருவாகலாம். அப்படி உருவானால் திமுகவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஒருவேளை திமுகவுக்கு உதவுவதுதான் அவருடைய நோக்கமா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் இருக்குமோ என்ற சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அண்ட் அவர்களது வகையரா மேலே எந்த ஆக்ஷனும் இதுவரை எடுக்கவில்லை. சும்மா சவுண்டு விட்டாங்களே தவிர, தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரை உள்ள திருடுவோம் இவரை உள்ள திருடுவோம்னாங்களே தவிர, இது வரைக்கும் சோஃபார் 3 இயர் ஓடிவிட்டது. ஒரு வழக்கு, ஒரு குற்றச்சாட்டு பதிவு, ஒரு வழக்கில் கூட சார்ஜ் ஷீட் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி மீதோ மற்றவர்கள் மீதோ பதியப்படவில்லை. அதன் காரணம் என்ன? கொடநாடு கேஸ் ஏன் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்விகளை சில ஊடகவியலாளர்கள் பொதுத்தளத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சில சந்தேகங்கள் எழுவது இயற்கை. ஆனால் அதிமுக வலிமைப்படுத்தி கொண்டு கூட்டணி வலிமையோடு தேர்தலை சந்திக்க போகிறதா, இல்லை மேலும் மேலும் தங்களை தாங்களே விமர்சித்துக் கொண்டு பலவீனமாக பள்ளத்தாக்கை நோக்கி போக போகிறார்களா என்பதை அடுத்த சில வாரங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இணைப்பு நடைபெறாத கேஸ் என்றால் நான் சொன்ன விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் மிக விரைவில் பொதுவெளியில் எதிர்பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த உரிமை மீட்பு குழுலேருந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து உடஞ்சி வெளியே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக வந்து தோல்வி சந்திச்சுட்டே இருந்தாலுமே அப்படியே இருக்காங்க. யாருமே வெளியே வராமல் உள்ளே போவோம் அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து என்ன நடந்தாலும் நாங்கள் எடப்பாடி அவர்களோடு தான் இருப்போம் அப்படின்னு தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ? அப்படின்லாம் இல்லை. தொண்டர்கள் வந்து டிஜெக்ட் ஆகியிருக்காங்க. தொண்டர்கள் வந்து கூடிய சீக்கிரம் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். உங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன் சார், இப்போ 60 எம்எல்ஏ பக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை, அப்படியே வண்டியை மெதுவாக அப்படியே ஓட்டிட்டோம்னா 2 வருஷம் கழிச்சு தேர்தல் வர்றப்போ ஆட்சி மேலே இருக்கிற அதிருப்தியை வச்சு நம்ம அறுவடை செஞ்சு வந்துடலாம். அப்படி கற்பனையில் மிதக்காதீங்கன்றதுக்கு தான் நான் இந்த கணக்கை சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின வாக்கு, சீமான் வாங்கின வாக்கு, விஜய் வரப்போகிறாரு. இதுக்கு நடுவில் நீங்கள் இணையம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வலிமையான கூட்டணி அமைக்கலைன்னா உங்களுக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுப்பீங்கல்ல, அதில் யார் லாபம் அடைவாங்க? நிச்சயமாக அடிச்சுப்பீங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை.
இணைப்பு முயற்சி தோல்வியடைந்தால் ஒருபுறம் சசிகலா அவர்கள் உங்களை விமர்சிப்பார், மறுபுறம் டிடிவி விமர்சிப்பார், மறுபுறம் ஓபிஎஸ் விமர்சிப்பார். எல்லாரும் யாரை அதிகமாக விமர்சிப்பாங்கன்னா திமுகவோட எடப்பாடியை தான். ஏன்னா எடப்பாடி இவர்களை திட்டுறாரு, பதிலுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்களா? எடப்பாடி வந்து ஓபிஎஸ் துரோகின்றாரு. அவர் பதிலுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், நான் துரோகி இல்லை, நீங்கள் தான் துரோகி. திருமதி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க, ஆகவே துரோகம்ன்றது நீங்கள் பண்ணதானே தவிர நான் பண்ணலைன்னார். இது ஒரு தடவை நடந்துதான். அதுக்கு பிறகு திரு ஓபிஎஸ்ஸை பற்றி அவங்க அணியிலேருந்து சொன்னாங்களா வீட்டு வசதித்துறை ஊழல்னு, இவங்க அணியிலேருந்து எடப்பாடி பக்கம் இருக்கிற 4000 கோடி டெண்டர் முறைகேட சொன்னாங்களா? இதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம், நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் டிபேட்டில் பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா சாப்பிட்டா மாதிரி இருக்கும், யார் மேலேயும் கேஸ் போடாமல் உட்காந்துருப்பார், இதை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அப்போது இங்கே அடிச்சுக்கிறது வந்து திமுக தான் லாபம். திமுகவுக்கு லாபமாகத்தான் முடிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பயின்றமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.